அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த உருவாக்கின அந்த தாய்க்கு அவர் தரிசனமாகல. அவருடைய தந்தை ஏற்கனவே மரித்து விட்டார். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அவர் தரிசனமாகல. 3 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட இருந்து உண்டு உறங்கி ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் முதல் தரிசனமாகல. அவருடைய மார்பிலே சாய்ந்த சீசனுக்கு தரிசனமாகல. ஊழியத்திலே முதல் ஸ்தானத்தில் முதலாவதானவன் என்று சொல்லப்பட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமாகவில்லை. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் தரிசனமானார். ஆண்டவர் தரிசனமாகிறதற்கு மிக முக்கியமான காரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் ஆண்டவர் தரிசனமாகவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனமாகாத தேவன் இந்த ஸ்திரீக்கு மாத்திரம் உயிர்த்தெழுந்த தெய்வம் தரிசனமாகிறதற்கு என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லாமல் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் தரிசனமாயிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில் 10வது வசனத்தில் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யமாக இருந்து அவர்களுக்கு திரளான செல்வங்களை கொடுத்தவள் அல்ல. இந்த அம்மாவை குறித்து சொல்லுகிறது இவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அத்தனை வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் வேதனையும் அனுபவித்த ஒரு ஸ்திரீயானவள். தன் வாழ்நாளிலே ஒரு பிசாசு பிடித்திருந்தாலே அதனால படுகிற பாடுகள் எவ்வளவோ. ஆனால் 7 பிசாசுகள் பிடித்து அவள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தலைவலி வரும், ஒரு நாள் மயக்கம் வரும், ஒரு நாள் சரீரமெல்லாம் வலிக்கும், ஒரு நாள் புத்தி சுயாதீனம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7 பிசாசுகள். அவள் வாழ்க்கையில் பட்ட பாடுகள் ஏராளம். அவளிடத்திலிருந்து கர்த்தர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தபடினாலே அவள் ஆண்டவரிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எல்லாவற்றை விட அன்பே பெரியது. இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது நான் எழுதினேன். என்ன என்றால், பேதுருதான் 12 அப்போஸ்தலர்களில் முதலாவதானவன். அவன்தான் இந்த பொறுப்பு அவனுடைய கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொறுப்பை விட அதிகாரத்தை விட அன்புக்கே முதலிடம் தந்த தேவன் பொறுப்புள்ளவர்களுக்கு தரிசனம் ஆகல, அதிகாரம் உள்ளவர்களுக்கு தரிசனம் ஆகல, அன்புக்கு தரிசனமானார். கரங்களை தட்டி ஆண்டவரே அன்புக்கு தரிசனமாக